இதோட தோலெல்லாம் பாருங்கள். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தோல் தான் மேலே வரும், பருப்பு எதுவுமே மேலே வராது. டென் மினிட்ஸில் சும்மா இப்படி நல்லா தோல் மட்டும்தான் மேலே வரும். தண்ணியும் செலவாகாமல் நல்லா ஈஸியாக நம்ம உளுந்து கழுவிடலாம். அந்த பொட்டு, அதை தோல் சொல்லுவாங்கள்ல, பொட்டு அப்படி சொல்லுவாங்க சிலவங்க, உளுந்தம் பொட்டு அப்படின்னு. கையே வைக்காமல் எவ்வளோ சீக்கிரம் க்ளீன் ஆகுது பாருங்கள். உளுந்து கழுவ தெரியாதவங்களுக்கு கூட இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. உளுந்தோட தோல் மட்டும்தான் மேலே மிதந்து வரும். நான் இது உளுத்தங்கஞ்சி செய்கிறதுக்காக ஊற வச்சேன். இதை சொன்னால் உங்களுக்கும் யூஸ் ஆகுமே. எப்பயுமே எனக்கு தெரிஞ்சதை, நான் பார்த்தது, கேட்டது, வீட்டில் எங்கள் பெரியவங்க சொன்னது, படித்தது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற டிப்ஸ், இதெல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சால் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது தெரியாத பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். தண்ணி அதிகம் செலவாகாமல் நீங்கள் இப்படி பண்ணும்போது அதோட தோல் தான் மிதந்து வரும். நல்ல ஒரு 15-20 நிமிஷம் கூட ஊற வைக்கலாம். உளுந்து எவ்வளோ நேரம் நம்ம ஊற வைப்போம்? 10-15 நிமிஷம் ஊறும், மேக்ஸிமம் 20 நிமிஷம். தோல் உளுந்துன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். பாருங்கள், வெறும் அந்த தோல்கள் மட்டும்தான் வருது. ஏன்னா தோல் லைட் வெயிட்டு அப்படியே மேலே வந்துடும். நம்ம அதிகமாக தண்ணி செலவாகாமல் ஈஸியாக, கையும் ரொம்ப ஈஸியாக